அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எக்லெஸ் ப்ரௌனி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? டார்க் சாக்லேட் 200 கிராம், பட்ரு 1.4 கப்பு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் கண்ணாடி கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். மைதா 3.4 கப், கொக்கோ பவுடர் 1.4 கப், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், சால்ட்டு ஒரு சிட்டிகை. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி சல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கோங்க. சுகர் 3.4 கப் சேர்த்துக்கோங்க. சுகர் பவுட்ராகவும் நீங்கள் டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், கர்ட் 3.4 கப் சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை சேர்க்கலைல்ல, அதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துருக்கோம். லேம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு நைஸ் ப்ரௌனி பேட்டர் கன்சிஸ்டன்சி வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கேக் டின்னில் நான் பட்டர் அப்ளை பண்ணிட்டேன். பட்டர் ஷீட் போட்டு அது மேலே லைட்டாக பட்டர் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ரௌனி பேட்டரை ப்ரிப்பேர் பேக்கிங் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு எந்த டிசைன் வருமோ அந்த டிசைன் போட்டுக்கோங்க. நான் சிம்பிளாக இந்த மாடல் தான் போட்டேன். மேலே கொஞ்சம் நட்ஸோ இல்லை சாக்லேட் சிப்ஸோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நட்ஸு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் ஓடிஜியை 170 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 170 டிகிரிக்கு 25 மினிட்ஸ் நான் கேக்கை பேக் பண்ணி எடுத்துருக்கேன். In 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் பேக் ஆகிடுச்சின்னு டூத் பிக்கை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கேக் நல்லாவே சாஃப்டாக பேக் ஆகி வந்துடுச்சு. நல்லா ஃபுல்லாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக குக் ஆகி வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம எக்லெஸ் ப்ரௌனி ரொம்ப சாஃப்டாக ஃபஜ்ஜியாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இந்த ஈஸி ப்ரௌனி ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.